ஷானவாஸ் இல்லை இதில் வந்து இவர் வந்து நம்ம நவநீத் சில உதாரணங்களை சுட்டி காமிக்கிறார். தாஜ்மஹாலை தொடங்கி இது வரைக்கும் இருக்குது. அப்போ இதெல்லாம் முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது தானே. திடீர்னு வந்து இதெல்லாம் வக்ஃப் சொத்துன்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும்? கோர்ட்டே அதெல்லாம் சொல்லியிருக்கே அப்படிங்கிறார். திடீர்னு வந்து எந்த சொத்தையும் வக்ஃப் சொத்துன்னு சொல்ல முடியாது. நியூஸ் 18 ஆஃபீஸை வந்து திடீர்னு வக்ஃப் சொத்துன்னு சொல்லிட முடியுமா? என்ன கேட்பீங்க நீங்கள்? டாக்குமெண்ட் கொடுன்னு கேட்பீங்க. டாக்குமெண்ட் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? பிரச்சனை பண்ணால் போலீஸுக்கு போவீங்க, கோர்ட்டுக்கு போவீங்க. கோர்ட் என்ன கேட்கும்? அதே தானே கேட்கும், டாக்குமெண்ட்டை கொடுன்னு கேட்கும். அப்போ டாக்குமெண்ட் கொடுத்தா தானே அந்த கேஸ் நிற்கும். ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் இதுதானே. 2 பேருக்கு இடையில ஒரு நிலம் தொடர்பான பிரச்சனை என்றால் அந்த இடத்துல ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்ல முடியுமே தவிர ஆதாரம் இல்லாம தீர்ப்பு சொல்ல முடியாது. வேணா சந்திரசூட்டு மாதிரி நான் நம்பிக்கையின் அடிப்படையில் சொன்னேன், கடவுள் எனக்கு தோன்றாருன்னு வேணா சொல்லலாம். அப்படி நடந்திருக்கு. அது முஸ்லீம்களுக்கு சார்பாலாம் அப்படிலாம் தீர்ப்பு வந்துடாது. அல்லாஹ் கடவுளை வந்து சொன்னாரு அதனால கொடுத்துட்டேன்னு ஏதாவது ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்படி வேணா நடக்கும். அப்போ நீங்க அப்படி நடக்கிறதுல தான் நீங்க இன்னும் கண்ணுங்கிறதுக்குமா போய் விதியெல்லாம் திருத்தணும். இப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இங்கே வந்து பறிக்கிறீங்க. 123 ப்ராப்பர்ட்டியை பற்றி அவர் சொல்றாரு. 2023 வரைக்கும் அவங்க இன்னும் அந்த வந்து கிளைம் பண்ணவே இல்லைன்னு நாடாளுமன்றத்தில் அமைச்சர். ஒவ்வொரு சிங்கிள் கேஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ஒரு பெரிய வைடர் ஆங்கிள் ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ணுவீங்கன்னா, சங்கரமடத்தில் கொலை நடந்துச்சு, அரசாங்கம் போய் அதை எடுத்துடலாமா? அதான் கோயில் நடந்த அந்த கோயில் எடுத்துடலாமா? அந்த பிரச்சனை அது அரசின் சொத்தை மாற்ற முடியுமான்னு கேட்கிறேன். கர்நாடகா ஒரு முறை இருக்கா? இது முறை இருக்கான்னு கேக்குறேன். இது முறை இருக்கா? நான் அவர் பேசும்போது ஒரு சிங்கிள் குறுக்கீடு பண்ணலாம். நீங்க தான் பேசணும், நான் அப்புறம் அவர் பேசும்போது அவர் குறுக்கிடுறாரு, நான் பேசும்போது குறுக்கிடுறாருன்னா என்ன முறை இது? அப்ப நாங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கோம், எதுக்கு இங்க வர்றோம்? ரைட், நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு தவறான சம்பவம் ஒரு இடத்துல நடந்துட்டா அந்த இடத்தை அரசு கைப்பற்றி கொள்ளலாம், அந்த இடத்தை எடுத்து அப்படியே அரசு இடமா மாத்திக்கலாம்னு எங்க இருக்கு? அதை ரெகுலேட் பண்ணுவாங்க, அதுல தலையிடுவாங்க. இப்ப சிதம்பரம் கோயிலுக்குள்ள இந்த இடத்துல பெண்கள் விட மாட்டாங்க, இந்த இடத்துல மத்தவங்களை விட மாட்டாங்கன்னு சொன்னா அரசு போய் அதுல முறைப்படுத்ததை தவிர சிதம்பரம் கோயிலே எடுத்து அரசுக்கு எழுதி வைக்க முடியாது. கனக சபையில இவங்க ஏறலாமா இல்லையா? பிரச்சனை வரக்கூடிய இடத்துல அரசு தலையிட்டு முறைப்படுத்துவது என்பது அது சரியானது. வக்ஃப் போர்டுல பிரச்சனை இருக்கா, ஊழல் இருக்கா, அந்த நோக்கம் நிறைவேறாம இருக்கிறவங்களே சொல்றாங்கன்றாங்க. உள்ள பொறுப்புல இருக்கிறவங்களே ஊழல். நாங்களே சொல்றோங்க, நான் மெம்பர், நானே சொல்றேன். வக்ஃப் வாரியத்துல ஊழல் இருக்கிறது, முறைகேடு இருக்கிறது, வக்ஃப் சொத்து யார் யார் கையிலயோ இருக்கு, ஆக்கிரமிப்புல இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அதை ரெகுலேட் பண்ணுங்க, அதை முறைப்படுத்துங்க, அந்த சொத்தை திரும்ப அந்த மக்களுக்கு கொண்டு வருவதற்கான வேலையை செய்யுங்க. யார் யார் எந்தெந்த கார்ப்பரேட் கையில அது சிக்கிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. அதுதானே முறை. அப்ப அதை முறைப்படுத்துவதற்கு அந்த வக்ஃப் போர்டுக்கு அதிகாரம் கொடுக்கணும், அதை வலுப்படுத்தணும், ஸ்டாஃப் போடணும். நிதி இல்லாம தத்தளிச்சுட்டு கிடக்குது, சொத்து இருக்குது, நிர்வகிக்கிறதுக்கு நிதி இல்ல. அப்ப அதுல அரசு கவனம் கொடுக்கணும். உண்மையிலேயே அதன் மீது அக்கறை இருந்தா அதுதான் செய்யணும். சச்சார் பரிந்துரை என்பது அந்த மக்களின் நலனிலிருந்து செய்யப்பட்டது. சச்சார் ரங்கநாத் மிஸ்ரா ஆணையமும் 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொன்னாங்க. செஞ்சிருவீங்களா? அந்த மக்களின் நலனுக்காக சொல்லப்பட்டதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு அந்த மக்களின் உரிமையை பறிப்பதற்கு வர்றாங்க. ஒவ்வொன்றையும் பாருங்க, அதுல பார்ஷியலா தேவைப்படுறதை எடுத்துக்கிறாங்கங்கறீங்களா? இல்லங்க, அது எல்லாமே தவறானது. அவர் பேசினார்ல, என்ன பேசினாரு? இங்க இருந்து பிஜேபி சார்பா வந்திருக்கிறவரு கலர் பொடியை தூவுனா ஏத்துக்கணுமா? அதாவது கலர் பொடியை தூரவனை தான் அரெஸ்ட் பண்ணணும், எவனை போய் சம்பந்தம் இல்லாம தூறீங்களோ அவன் ஏத்துக்கிட்டு போகணும். அப்படின்னா அது என்ன முறை? 2 நாள் முன்னாடி ரம்ஜான் கொண்டாடணும், ஆடு மாடு கோழி ஒட்டகம்லாம் வெட்டி பிரியாணி வச்சோம். ஒரு சைவ இந்து வாயில கொண்டு போய் நான் பிரியாணியை திணிச்சா நீங்க வந்து அவர் நீங்க சகிப்புத்தன்மையை அதை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? திணிக்கிறவனை போல சாத்துவீங்களா? அப்படி திணிக்கிறவனை தான் அடிப்பீங்க, திணிக்கிறவனை கைது பண்ணுவீங்க. அது வன்முறை. அதுதானே சட்டத்தின் ஆட்சி அந்த இடத்துல. அப்படி திணிப்பது தவறு. இன்னொரு மத வழிபாட்டுல போய் உன் வழிபாட்டை ஏன் திணிக்கிற? உன் கொண்டாட்டம் உன்னோட இருக்கணும், அவன் கொண்டாட்டம் அவனோட இருக்கணும்னு சொல்லி முறைப்படுத்துவது ஒரு அரசின் வேலை. ஆனா நீங்க வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு போகாதீங்க, பள்ளிவாசலை மூடுங்க, திரை போட்டு மறைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோலியை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்றது அது சட்டத்தின் ஆட்சியா? அதுக்கு ஒரு கவர்மெண்டா? அப்போ எவ்வளவு இவங்களுடைய அணுகுமுறையில் எவ்வளவு பாகுபாடான அணுகுமுறை இருக்குது. இப்படித்தானே அப்ப வருவாங்க ஒவ்வொன்றையும். அது சிஏஏல யாரா கைது செய்யப்பட்டாங்களா? சிஏஏ ஏன் எதிர்த்தோம்? வரக்கூடிய குடிமக்களை மதத்தின் அடிப்படையில் பிரித்து பார்க்க கூடாது, இந்த சட்டம் எல்லோருக்குமானது, பிரித்து பார்க்கறீங்க, அதனால எதிர்க்கிறோம். முத்தலாக்க ஏன் எதிர்த்தோம்? சட்டத்தை அவரே சொன்னார், ஷரியத்துல இல்ல, சரியத்துல இல்ல, சரியத்தை தெளிவா இருக்கு, இப்படித்தான் செய்யணும்னு சொல்லுது, கால இடைவெளி சொல்லி இருக்கு. அதை நடைமுறைப்படுத்துற இடத்துல சிக்கல் இருக்கு. ஒரே நேரத்தில் 3 தலாக் சொல்லிருக்காங்க. அதுதாங்க, ஒரே நேரத்தில் 3 தலாக் சொல்றான்னா அவன் சரியத்துக்கு எதிராக சொல்றான். ஓகே, அப்போ திருத்துறது எதை திருத்தணும்? நீங்க அது சொல்றவனை திருத்தணுமா, சட்டத்தை திருத்தணுமா? நீங்க சட்டத்தை தூக்குறீங்க. இதுதான் பிரச்சனைங்க. சட்டத்தை தூக்கி எந்த சரியாக இருக்குன்றீங்க, அதை நடைமுறைப்படுத்துறது தொடர்பாக முத்தலாக் தொடர்பாக கோர்ட்டுக்கு போனாங்கல்ல,
எந்த கோர்ட்டாவது ஷரியத் சட்டமே பிரச்சனை தூக்குன்னு சொல்லுச்சா? ஒரு கோர்ட் கூட சொல்ல. இந்த சட்டத்தை தவறா பயன்படுத்துறாங்க, அவங்கள பிடிச்சு உள்ள போடுங்க, அதுதானே செய்யணும். ஆனா நீங்க முத்தலாக் சட்டத்தை நீக்கிட்டீங்களே, ஓகே, எவ்வளவு பெரிய தவறு. இதுதான் நம்ம கேட்கிறோம், ஒவ்வொன்றையும் கேட்கிறோம். ஓகே, முத்தலாக் சட்டம் நீங்க என்ன தனிச்சட்ட உரிமை என்பது எல்லாருக்கும் இருக்கு இந்த நாட்டுல. ஓகே, முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் இருக்கும்போது அதுல போய் ஏன் கை வைக்கிறீங்க? இப்ப இந்த 370 எல்லாருக்கும் இருக்கும்போது ஏன் அங்க போய் கை வைக்கிறீங்க? ஓகே, இல்ல 370 நாளா இப்ப உமர் அப்துல்லா தானே முதலமைச்சரா இருக்காரு, என்ன அங்க நடந்துருச்சு அப்படிங்கிறாரு. காஷ்மீருக்கு சாதகமான காஷ்மீருக்கு சட்டப்படி கொடுக்கப்பட்ட உரிமைய அந்த சட்டமன்றத்தை கூட்டி அந்த மக்களின் கருத்தை கேட்டு முடிவெடுக்கணும்னு இருக்கும்போது சட்டமன்றத்தை கலைச்சிக்கிட்டு ஆளுநரை போட்டு நீங்க எதேச்சதிகாரமா கைப்பற்றீங்க. இது முறையான்னு கேட்கிறோம். அப்போ நாங்க எல்லாத்துலயும் கேட்கறது சட்டத்தின் ஆட்சியை தான், சட்டப்படியான நிலைப்பாட்டை. ஆனா நீங்க சட்டப்புறம்பாவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப பார்லிமெண்ட்ல சட்ட ரீதியான வரும். என்ன சட்டம் இது? பாஸ் ஆச்சுன்னா மெஜாரிட்டியோட பாஸ் ஆகுது. இது வந்து ஒரு அணுகுமுறையா? எதிர்குறலுக்கு மதிப்பில்லாமல், எதிர்கருத்துக்களுக்கு இடம் இல்லாமல் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கூட்டணியை மிரட்டி சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷ்குமாரையும் கையில வச்சுக்கிட்டு நீங்க இது மாதிரி செய்யறது முறையா? ஆதரிச்சா மிரட்டல். நீங்க ஆமா, வேற என்ன? நீங்க அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி செய்யறாங்க. இதுல ஏதாவது அறம் இருக்கா? பேசுவோம்.